எப்படி இருக்கீங்க குணா? ஓகே. அத்தை மாமா நல்லா இருக்காங்க. ராணி அவளுக்கு என்ன? ஒண்ணுமே நல்லா இல்ல. உடம்பு சரியில்லையா? அளந்து பேசுற? எனக்கு பளபளன்னு பேச தெரியாது. வாமா அருணா வா. எப்படி பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சுல்ல? ஒரு கொடையும் இல்ல மாமா. சரி, மேல என்ன செய்ய போறதா உத்தேசம்? இன்னும் முடிவு செய்யல மாமா. அப்பாவோட ஆசை என்னதுன்னு தெரியல. என்ன தேடுற? குணாவை எங்க காணும்? உன்னதான் அதை வந்து வீட்டில் விட்டுட்டு அப்பே போயிடுச்சே. எங்க? ஹாய் குணா. ஹாய் சிவம். இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் போறதா சொன்னேன். ஆமா. போகலையா? அப்புறம் எப்படிடா நீ இங்க இருக்க? போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டியா? ஏய், உன் அத்தை மக வர்றதா சொன்ன, வந்துட்டாளா? வந்தா. டேய், நீ அவளோட அங்க ஜாலியா இருந்து பேசிக்கிட்டு ஜில்லுன்னு இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து இப்படி வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறியடா. நீ சரியான கோமாளிடா. நம்ம வேற ஏதாச்சும் பத்தி பேசுவோமா? டேய், கோபப்படாதடா. நீதான் அந்த பொண்ணை அடைச்சிட்டு போய் சில இடங்களை சுத்தி காமிச்சா தான் என்ன? அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீட்டுல தானே அடைஞ்சு கிடக்குது. ஏன் உம்முன்னு இருக்க? என்ஜாய் பண்ணலையா? எப்படி? மியூசிக், டிஸ்கோ இப்படித்தான். புறப்படுவோமா? அருணா உட்கார வச்சுட்டு கண்ட கண்ட கேர்ள்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்து கும்மாளம் போட்டிருக்க. அவன் அனாத குறைய வந்து என்ன சொல்றா தெரியுமா? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க? ஏன்? என்னோட வெளியே வரலாம்ல? என்ன நீங்களா? நம்ப முடியல. நீ ஏன் இப்படி பேசுற எனக்கு புரியுதாரணா. அன்னைக்கு நடந்ததை மறந்துடு. என் கூட வாயே. ஒரே புதிதா இருக்கு. உன் போக்கு. நான் சிங்கப்பூருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரத்துல எனக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அருணா, நீ அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு உடனே ஒண்ணு சொல்ல தெரியல. நீ அவரை புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு என்னென்னமோ செய்றாரு. ஒரு நாளைக்கு கோபப்படுறாரு, மறுநாளுக்கு கொஞ்சிடாரு. எனக்கு இன்னும் டைம் வேணும். அவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறியா? என்ன பண்ற பாரு. என்னாச்சு? பாரு, நீ ஸ்டூபிட் கார் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது. மெக்கானிக் கூப்பிட மாட்டேங்குது. அதுக்கு நீ எப்படி நடந்துக்கற? ஆமா, மெக்கானிக் கூப்பிட்டு விட்டுஞ்சு போயிடும். இதெல்லாம் காரு. என் பிளான்லாம் வீணா போச்சு. குணாவுக்கு இப்ப தேவை கல்யாணம் இல்ல மாமா, ட்ரீட்மெண்ட், மருத்துவ சிகிச்சை. மாமா, நல்ல சைக்கட்ரிஸ்டா பார்த்து குணா உடனே அழைச்சிட்டு போறதா நல்லது. சைக்கேட்ரிஸ்டா? நானா? சைக்கேட்ரிஸ்ட பாக்குற அளவுக்கு இப்ப என்னமா நடந்து போச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லம்மா. நான் பைத்தியக்காரனாமா? உன் புள்ள பைத்தியக்காரனாமா? பையனோட மூளை லேசா பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மென்டல் இல்னஸ் இருக்கு. என்னது? வசந்திங்கிற பொண்ணை காதலிக்கிறியா? என்ன கமலா இது? டேய், என்னடா சொல்ற நீ? ஆமாமா, நான் வசந்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டேய், இதுதான் உன் முடிவா? இதுதான் பெத்தவங்களுக்கு நீ காட்டுற மரியாதையா? பேசாம அந்த பொண்ணை மறந்துட்டு அருணாவை கல்யாணம் பண்ணிக்கடா. மா, வசந்தியை கைவிடுறதும் என் உயிர் விடுறதும் ஒண்ணுதான். எங்க வீட்டுல நம்ம காதல் விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த விஷயத்தை பேச வேண்டான்னு. நீங்க அவசரப்பட்டுட்டீங்க குணா. நான் அவசரப்படல வசந்தி, சூழ்நிலை என்ன அவசரப்படுத்திருச்சு. நீ ஏன் நம்ம கல்யாணத்துல அக்கறை காட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியல வசந்தி. என்ன காரணம்? நானும் முக்கியமான விருந்தாளியை வீட்டுல விட்டுட்டு நீங்க கூப்பிடுறீங்கன்னு ஓடி வந்தேன். நம்ம அப்புறம் பேசுவோமே. ஹாய் குணா. சாரிடா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்று வெயிட் பண்ண வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆனா என்ன, குடிமுடியா போகுது. டேய், என்ன ஒரே சோகமா பேசுற? காலையில ஜாகிங் கூட வரல, என்னாச்சு உனக்கு? வசந்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் தட்டி கழிச்சு பேசுறான். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கண்டும் காணாத மாதிரி இருக்கா. ஒரு பொண்ணு கல்யாணத்துல இவ்வளவு அக்கறை காட்டாது, உனக்கு வியப்பா இல்ல? வியப்பா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ ஏன்டா இப்படி இடிஞ்சு போய் இருக்கிற? சிவம், வசந்தி இல்லாம இந்த உலகமே இல்ல. அவதான் என் உடல், பொருள், ஆவி. அவ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதப்பா. டேய், காதலிக்கிறவங்க எல்லாரும் சொல்ற டயலாக் தானடா நீயும் சொல்ற? இல்ல சிவம், நான் சொல்றது உண்மை. வசந்தி என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. அதுல எந்த ஒரு வித சந்தேகம் இல்ல. ஆனா என்ன, கல்யாணத்துக்கு தான் அவசரப்பட மாட்டேங்கிறா. அதான் ஏன் புரிய மாட்டேங்குது. குணா, நீ இப்படி சொல்ற, நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். நீ என்ன கேள்விப்பட்ட சிவம்? குணா, நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியை தரலாம். தயவு செய்து பதட்டப்படாம கேளு. காதல் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்ம உதடுகள் கூட ஒண்ணு சேர்றது இல்ல பத்தியா?
பிறகு எங்கடா காதலர்கள் ஒண்ணு சேர்றது? பீடிகை போதும், நீ கேள்விப்பட்டதை சொல்லு சிவம். குணா, வசந்தி அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன். சிவம், ஆமா, அமெரிக்க மாப்பிள்ளையாம், பணக்கார மாப்பிள்ளையாம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால போய் சந்தோஷமா இருக்க போறதா கேள்வி. இருக்காது. வசந்தி நீ ஏமாத்த மாட்டா. யாரோ கிளப்பி விட்ட பொய் செய்தியை கிட்டு இருக்க. அவ எப்படா எனக்கு துரோகம் செய்வா? நீ சொல்றது உண்மையா? சொல்லு சிவம். குணா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உண்மை உண்மைதான்டா. நமக்கு கேட்க கசப்பா இருந்தா கூட உண்மை பொய் ஆயிடாது. நான் நம்ப மாட்டேன். நீ சொல்றது நான் நம்பவே மாட்டேன். சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் வசந்தியை கேளு. அப்ப உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். டேய், ஆமா உண்மைதான். விளையாடாத வசந்தி, விளையாடாத. குணா, நான் விளையாடல. விளையாட்டா நீங்க நினைச்சா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியா? காதலிக்கிறது என்ன, கல்யாணம் பண்றது வேற ஒருத்தனையா? குணா, இது மாடர்ன் சொசைட்டி. உணர்ச்சி வசப்படாதீங்க. எப்போ? நாளைக்கா? அதெல்லாம் என்ன முடியாது. டேய், நீங்க போயிட்டு வாங்க, என்னால எப்படி முடியும்? நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கு. சரி, டேய், எனக்கு யாரோ வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. நான் போய் கதவை தரணும். நான் உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். கமிங். குணா, நீயா? உள்ள வரலாம்ல? வா வா வா. என்னாச்சு? என்னமோ உன்னை காணும்னு உங்க அப்பா ஏதோ ஃபோன் பண்ணாரு. என்ன பாக்குற? வீட்டுல யாரும் இல்ல. அம்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்க. வர 1 மாசம் ஆகும். ஐயா, அதுல என்னடா உனக்கு அப்படி ஒரு நிம்மதி? அவங்க வர வரைக்கும் நான் உன் கூட இருக்கலாம்ல? நீ இங்க தங்குறியா? ஏன் உன் வீட்டுல? அங்க இருக்க எனக்கு பிடிக்கல சிவம். ஏன்டா? எல்லாரும் என்ன ஒரு பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க சிவம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போ சொல்லி சதா தொல்லப்படுத்துறாங்க. நீயே பாரு, எனக்கு என்னடா குறை? டேய், உனக்கு ஒரு குறையும் இல்லடா. என்ன இந்த வசந்தி பிரச்சனைக்கு அப்புறம் நீ கொஞ்சம் அமைதி இல்லாம இருந்திருக்கிற. டாக்டரை போய் பார்க்க சொன்னா போய் பார்க்க வேண்டியதானே? டேய், ஃப்ளூ வந்து நம்ம டாக்டரை போய் பார்க்க மாட்டோமா? இது ஏன்டா நீ வித்தியாசமா பாக்குற? இல்ல சிவம், என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, நீ வீட்டை விட்டு வெளில வந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாளா? பாவி, எங்க போன, என்ன பண்ண? அத நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகுது? சரி, ஏதாவது சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. ஐயோ, உனக்கு என்ன தலைவிதியா? சரி, இவன் பண்ணு, உள்ள போய் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு என்னோட சட்டை இருக்க எடுத்து போட்டுட்டு வா. நம்ம போய் சாப்பிடலாம். சீக்கிரம். ஓகே, கோ. குணா, சாப்பிட்டது போதுமா? போதும் போதும். டேய், 4 நாளா நீ வீட்டுக்கு போகலன்னு சொல்றியே, அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? நீ அதை பத்தி நினைச்சு பாத்தியா? சிவம், எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. எல்லாரையும் பார்த்தா வெறுப்பா இருக்கு. என்ன புடிச்சு கொடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் மனப்பிரமை குணா. நம்ம ரத்தமும் சதையும் நமக்கு பாதகம் செய்யுமா? எப்படி இருக்கே குணா? மா, அப்பா, நீங்க என்ன செய்றீங்க? சிவம், என்னடா இது? குணா, இப்படி செஞ்சுட்டியப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? சிவம், டேய், என்ன மன்னிச்சுடுறா குணா. ஒரு நண்பன் செய்ய வேண்டிய கடமை தான்டா நான் செஞ்சேன். உன் நலன்ல எனக்கு அக்கறை இல்லையா? நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி பச்சை துரோகம் செஞ்சே கழுத்து அறுத்துறியே. சிவம், உன்னை நிறுத்து நம்பரு. இப்படி சட்டே என்னது புது இடத்துல? பேசாம வீட்டுக்கு வா. சிவம், நீயே வீட்டுக்கு வாப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணன் சார்பில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல, அவன் என்ன தெரிஞ்சா செய்யறான். வாங்க. அன்பு இருக்கிற மாதிரியும் அக்கறை இருக்கிற மாதிரியும் நடிக்கிறீங்களா? அம்மா போய், அப்பா போய், தங்கச்சி போய், நண்பன் போய், நீயும் போய், எல்லாரும் போய். இங்க இருக்கிறத விட மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எவ்வளவு மே. போன் போடுங்கப்பா, சீக்கிரம் போடுங்க. குணா, எப்படிப்பா இருக்க? போயிட்டு வரேன் குணா. பாதைகள் வேறுபட்டு விட்டன, பயணமும் வேறுபட்டு விட்டது. உறவை தேடி வந்தவள் துயரை சுமந்து செல்கிறாள். அருணா மீண்டும் வருவாளா?